வணக்கம், என் பெயர் சாருமதி. ஹேண்ட் ட்ரீம்ஸ் செய்வது மற்றும் ஃபிட்டர் டேப்பர் பின்னை எவ்வாறு பொருத்துவது என்பதை பற்றி இன்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பகுதியின் முடிவில் நீங்கள் பின்வருவனவற்றை செய்ய முடியும். வரைபடத்தின்படி ஃபைல் வடிவம் மற்றும் அளவு, சதுரம் மற்றும் டேப்பல் டவல் பின் இருப்பிடத்தை குறிக்கவும். டேப்பல் முள் துளையை மீண்டும் தோண்டுவதற்கான படி ஒத்திகை மற்றும் ட்ரில் ரிலீஃப் ஹோல் செயின் ட்ரில்லிங். வரைபடத்தின் பொருத்தமான பகுதிக்கு ஏற்ப டேப்பர் டவல் பின் மற்றும் சீஸ் ஹெட் ஸ்க்ரூவை சரி செய்யவும் வரைபடத்தின்படி அசெம்பிள் செய்யவும் அமைப்பில் 2. தேவையான கருவிகள்: வெர்னியர் ஹைட் கேஜ், வெர்னியர் கேலிப்பர், டேப்பர் டவல் பின், தேவையான உபகரணங்கள்: லேத் மெஷின். தேவையான பொருட்கள்: ரா மெட்டீரியல், ஆயில், வேலையை தொடங்குவதற்கு முன்பு சில பூர்வாங்க சோதனைகள் செய்யப்பட வேண்டும். அவைகள் பின்வருமாறு: முதலில் ரா மெட்டீரியலை பயன்படுத்தி மூலப்பொருளை சரிபார்க்கவும். இணைத்தன்மை மற்றும் செங்குத்துத்தன்மையை பராமரிக்கும் ஒட்டுமொத்த அளவு பகுதி 1 தாக்கல் செய்யவும். இணைத்தன்மை மற்றும் செங்குத்துத்தன்மையை பராமரிக்கும் ஒட்டுமொத்த அளவுக்கான பகுதி 2 தாக்கல் செய்யவும். இணைத்தன்மை மற்றும் செங்குத்துத்தன்மையை பராமரிக்கும் ஒட்டுமொத்த அளவுக்கான பகுதி 3 தாக்கல் செய்யவும். 3 பாகங்களையும் தாக்கல் செய்வது முடிந்ததும் அனைத்து பகுதிகளையும் குறியீடுகளுக்கு தயார் செய்யுங்கள். பகுதி 1 வரைபடத்தின்படி உயர அளவீடு மூலம் குறிக்கவும். பகுதி 2 வரைபடத்தின்படி உயர அளவீடு மூலம் குறிக்கவும். பகுதி 1 மற்றும் 2. கொடுக்கப்பட்ட மூலப்பொருட்களை அதன் அளவை சரிபார்க்கவும். ஃபைல் ரா மெட்டீரியல் 60 x 60 x 9.5 mm அளவு வரை 2 துண்டுகளாக கோப்பு செய்து வெர்னியர் கலிப்பரை பயன்படுத்தி சரிபார்க்கவும். ட்ரை ஸ்கொயர் பயன்படுத்தி தட்டைத்தன்மையை சரிபார்க்கவும். டவல் பின் ஹோல்ஸ் மற்றும் சீஸ் ஹெட் ஸ்க்ரூஸ் ஹோல் குறியிடும் ஊடகத்தை பயன்படுத்தி சதுர மற்றும் எண்ட் கோடுகளை குறிக்கவும். ஜாபில் பஞ்ச் விட்னஸ் மார்க் மற்றும் மைய பஞ்ச் அடையாளங்களை குறிக்கவும். மூலப்பொருட்கள் சரிபார்க்கப்பட்டு அனைத்து பாகங்களும் தாக்கல் செய்யப்பட்டு பின்னர் அவை வெர்னியர் உயர அளவீடு மூலம் குறிக்கப்பட்டு இறுதியாக அவை சாட்சி முத்திரை குத்தப்பட்டுள்ளன. இப்போது அனைத்து ஆரம்ப சோதனைகளும் முடிவடைந்துவிட்டன. நாம் மேலும் செல்வோம். பகுதி 1 தொகுப்பில் பகுதி 2 வைத்து இணை கிளாம்ப் மூலம் அமைப்பை இறுக்கி இணைக்கப்பட்ட பகுதிகளின் சதுரத்தன்மையை சரிபார்க்கவும். துளையிடும் இயந்திரம் மற்றும் மைய துளையிடலில் மைய துளையிடும் இடத்தை இங்கு வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி கண்டறியவும். துளையிடும் இயந்திரத்தில் 4 mm துளையை சரிசெய்து டேப்பர் டவல் பின் அசெம்பிளி இடத்தில் துளையை இடவும். இதேபோல தோண்டப்பட்ட துளையின் 2/3 பகுதியின் ஆழத்திற்கு 5.7 mm துளை கம்பி படி துளையை சரிசெய்து தோண்டப்பட்ட துளையின் 1/3 பகுதியின் ஆழத்திற்கு 5.7 mm துளை மற்றும் படித்துளை துளையை சரிசெய்யவும். டேப்பர் ஊசிகளை குழாய் ரெஞ்சில் மீண்டும் பொருத்தி அசெம்பிளி அமைப்பை தொந்தரவு செய்யாமல்
டேப்பர் டவல் பின் பொருத்துவதற்காக டேப்பர் துளைக்கு ஒரு படி துளையை மீண்டும் அமைக்கவும். ரீமிங்கின் போது அதிகப்படியான எண்ணெயை பயன்படுத்தவும். புஷ் ஃபிட் மூலம் மீண்டும் டேப்பர் துளையில் டேப்பர் டவல் பின் பொருத்தவும். இதேபோல் மேலே உள்ள வேலைப்படிகளை மீண்டும் செய்யவும். மேலே உள்ள நடைமுறைகளை பூர்த்தி செய்து வரைபடத்தின்படி புஷ் ஃபிட் மூலம் அசெம்பிளியில் மற்றொரு டேப்பர் டவலை பொருத்தவும். துளையிடும் இயந்திரத்தில் 6 மிமீ துளையை சரிசெய்து சீஸ் ஹெட் ஸ்க்ரூ அசெம்பிளி இடத்தில் துளையிடவும். 10x6 மிமீ கவுண்டர்போர் கருவி மற்றும் பகுதி 2 மேல்தட்டில் சீஸ் ஹெட் ஸ்க்ரூ ஹெட் தடிமனின் ஆழத்திற்கு கவுண்டர் போர் பொருத்தி அடிப்படை தட்டில் சீஸ் ஹெட் ஸ்க்ரூ அசெம்பிளிக்கு பதிலாக M6 உள்நூலை வெட்டவும். இதை சீஸ் ஹெட் ஸ்க்ரூ அசெம்பிளி பேஸ் பிளேட்டில் செய்யவும். M6x18 mm சீஸ் ஹெட் ஸ்க்ரூ உட்புற இலைத்துளையில் பொருத்தவும். இதேபோல மேலே உள்ள வேலைப்படிகளை மீண்டும் செய்து அசெம்பிளி எக்ஸ்டர்னல் சீஸ் ஹெட் ஸ்க்ரூ சரிசெய்ய மேலே உள்ள செயல்முறையை முடிக்கவும். ட்ரில்லிங் இயந்திரத்தில் 3 மிமீ துளையிடலை சரிசெய்து வரைபடத்தின்படி ரிலீஃப் ஹோல்ஸை இடவும். உட்புற சதுர பகுதி 1 மற்றும் பகுதி 2 ஆகியவற்றில் தேவையற்ற உலோகத்தை அகற்ற துளையிடும் இயந்திரம் மற்றும் துளையிடும் சங்கிலி துளையிடலில் 6 மிமீ துளையிடலை சரிசெய்யவும். அடிப்படை மற்றும் மேல்தட்டு துளையிடும் இயந்திர அட்டவணை மற்றும் சிப்பிலிருந்து அமைப்பை பிரித்து தேவையற்ற உலோகத்தை பயன்படுத்தி அகற்றவும். அடிப்படை மற்றும் மேல் ஒரு பகுதியில் உளி மற்றும் பந்தின் பின்சுத்தி. பகுதி 1 அடிப்படை மற்றும் மேல் ஆகியவற்றுடன் டேப்பர் டவல் ஊசிகள் மற்றும் சீஸ் ஹெட் ஸ்க்ரூவுடன் மீண்டும் ஒன்றிணைத்து உட்புற சதுர அளவு மற்றும் 90 டிகிரி கோணத்தில் வைத்து வெர்னியர் கேலிப்பர் மூலம் பரிமாணங்களை அளவிடவும். துளையிடுதல் மற்றும் சிப்பிங் செயல்பாடுகளை செய்யும்போது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றவும். இப்போது முதல் பாகத்தையும் இரண்டாம் பாகத்தையும் வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளோம். அடுத்ததாக மூன்றாம் பாகத்தை உருவாக்குவோம். பகுதி 3 மூல உலோகத்தை சதுர பட்டியில் 24x24x25 mm அளவு மற்றும் வெர்னியர் கேலிப்பர் மூலம் பரிமாணங்களை சரிபார்க்கவும். ட்ரைஸ்கொயரில் உள்ள தட்டைத்தன்மையை சரிபார்க்கவும் சதுரத்தலையை பயன்படுத்தி சதுரத்தன்மையை சரிபார்க்கவும். பகுதி 1 மற்றும் பகுதி 2 மற்றும் மேல் பகுதியில் பகுதி 3ஐ புஷ் ஃபிட்டில் பொருத்தவும். அனைத்து பாகங்களையும் ஒன்றிணைத்து அனைத்து மேற்பரப்புகளையும் முடித்து அசெம்பிளி அனைத்து மூலைகளிலிருந்தும் ஃபர்களை அகற்றவும். அனைத்து பாகங்களையும் மீண்டும் இணைத்து பொருத்தவும். 3 புஷ் ஃபிட். பொருந்துதல் அனைத்தும் முடிந்ததும் எண்ணெயை தடவி மதிப்பீட்டிற்காக பாதுகாக்கவும். இன்று நாம் கற்றுக்கொண்டவற்றை பற்றி மீண்டும் ஒரு மேல் பார்வை பார்ப்போம். வரைபடத்தின்படி கோப்பு வடிவம் மற்றும் அளவு, மார்க் சதுரம் மற்றும் டேப்பர் டவல் பின் இருப்பிடம், டேப்பர் முள் துளையை மீண்டும் தோண்டுவதற்கான படி ஒத்திகை மற்றும் நிவாரண துளையிடுதல், சங்கிலி துளையிடுதல், டேப்பர் டவல் முள் மற்றும் சீஸ் ஹெட் ஸ்க்ரூ ஆகியவற்றை வரைபடத்தின் பொருத்தமான பகுதி ஏற்ப சரி செய்யவும். வரைபடத்தின் அசெம்பிள் அமைப்பில் எனவே கை ரீம்கள் செய்வது மற்றும் டேப்பர் முள் பொருத்துவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இது குறித்து உங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் இந்த பயிற்சியை செய்யுங்கள்.